ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாடல் தான். இந்த பாடலை நம்ம பாடினோன்னா முருகனே நம்மளோட கூப்பிட்ட குரலுக்கு நம்ம கண் முன்னாடி தோன்றுவாராம். இதே போல் ஒரு பாடல் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அந்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான பாடல் தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட கோடி கோடி நன்றிகள். தொடர்ந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னொன்று கமெண்ட் பண்ணுறீங்க. ஹேமா விழுப்புரம் சிஸ்டர் அவங்க நம்மளோட எல்லா வீடியோ பதிவுகளையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, நம்ம பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, கந்தர் அலங்காரத்திலிருந்து வரக்கூடிய 104வது பாடல். அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம். செம்கீழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் செம்கீழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிருதோளும் பங்கே நிறைத்த நல் பன்னிருதோளும் பதுமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோட்டை குமரன் என எங்கே நினைப்பினும் செங்கோட்டை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. செங்கோட்டை குமரனை நம்ம மனசால் நினச்சா போதும், அவர் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி நிற்பார். இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சிவந்த நிறமுடையதும் பகைவர் மீது சினம் பொருந்தியதும். நம்ம பகைவர் மேலே கோவப்பட்டால் நம்மளோட கண்கள் எப்படியாவது நம்மளோட உடம்பு கண்கள் எல்லாம் சிவந்து போயிடுமா. அப்படிப்பட்ட சிவந்த நிறமுடையதும் பகைவர் மீது சினம் பொருந்தியதும் கூர்மையானதுமான வேலாயுதமும் கூர்மையான வேலாயுதத்தை கொண்டவரும் அழகிய 6 திருமுகங்களும் பக்கங்களில் வரிசையாக விளங்கி நலன்களை தரும் 12 தோள்கள், அதாவது 6 திருமுகங்கள் 12 தோள்களையும் கொண்டு தாமரை மலரானது நறுமணத்தினையும் அவர் சூடியிருக்கிறது தாமரை மலர்களிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தினையும் முத்தினையும் சொரிகின்ற அவர் அணிந்திருக்கின்ற அந்த முத்தினையும் சொரிகின்ற திருச்செங்கோட்டில், அதாவது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த முருகன் அவ்வளவு அழகானவராம். அவருடைய 6 திருமுகங்களும் கூர்மையான வேலும் அவருடைய சினம் பொருந்திய சிவந்த நிறமுடைய மேனியும் திருச்செங்கோட்டில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த முருகன் எங்கே இருக்கார்? திருச்செங்கோட்டில் எழுந்தருள்ள குமரக்கடவுளே, உன்னை நான் எந்த இடத்துல நினைச்சாலும் என்று குமரக்கடவுளே என்று எவ்விடத்தில் அடியேன் நான் எவ்விடத்தில் நினைத்தாலும் அவ்விடத்தில் அடியேன் முன் வந்து நின்று அருள் புரிபவராக திகழ்கின்றார். நம்ம எந்த இடத்துல நினச்சாலும் சரி, முருகா அப்படின்னு நினச்ச உடனே குமரக்கடவுளே, கந்தா, முருகா, கடம்பா அப்படின்னு நம்ம நினச்சா போதும், முருகப்பெருமான் நம்மளோட கண்ணு முன்னாடி தோன்றுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்போ நீங்கள் முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பாடலை பாடி முருகனை அழையுங்கள். முருகன் கண்முன் தோன்றி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் நற்பவி.